அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எழுத்தெல்லாம் அகர முதல. நம்ம வாயை திறக்கும் பொழுதே ஆ அப்படின்னு தான் திறக்கிறோம். முதல் எழுத்து நம்ம காதால கேட்கின்ற ஒலி வடிவமாக இருந்தாலும் சரி, எழுதுகின்ற வரி வடிவமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் முதல் எழுத்து எது, காரணம் எது என்று கேட்டால் ஆ. இது முதல் எழுத்து மட்டுமல்ல, இதுதான் காரணம். எல்லாத்துக்கும் சோர்ஸ், ஆரம்ப புள்ளி. எப்படின்னு கேட்டா, தமிழ்ல உயிர் மெய் எழுத்துகள் இருக்கின்றன. இந்த உயிர் எழுத்தான ஆ மெய் எழுத்தான இக்கு அதனுடன் சேர்ந்தால்தான் க என்ற உயிர் மெய் எழுத்து கிடைக்கும். எல்லா எழுத்துகளிலும் ஊடுருவி இருக்கிறது இந்த காரண எழுத்தாகிய அகாரம். இந்த எக்ஸாம்பிளை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இந்த உலகம் முழுவதற்கும் காரணமாக விளங்குபவர் இறைவன். இந்த உலகம் காரியம், கடவுள் காரணம். எப்படி ஆ என்ற எழுத்து அனைத்து எழுத்துகளிலும் நிறைந்திருக்கிறதோ அது போன்று காரணமாகிய இறைவன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறார். அலை அப்படின்னு சொன்னா அலை முழுவதும் தண்ணீர் நிறைந்திருக்கிறது. நகை என்று சொன்னால் நகை முழுவதும் தங்கம் நிறைந்திருக்கிறது. குடம் என்று சொன்னால் குடம் முழுவதும் களிமண் நிறைந்திருக்கிறது. அதாவது காரியம், ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா அந்த காரியம் முழுவதிலும் காரணம் நிறைந்திருக்கிறது. அதுபோல இந்த படைப்பு, இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் முழுவதும் காரணமாகிய இறைவனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. காரணமாகிய இறைவன் இந்த உலகமாக காட்சியளிக்கிறார். இந்த உலகின் ஆதி காரணம் என்ன என்ற கேள்விக்கு திருவள்ளுவர் இந்த உலகம் கடவுளை காரணமாக உடையதுதான் என்று ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக விடை கூறுகிறார். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.